ஹாய்! இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு ஒரு சூப்பரான கொழா புட்டு ரெசிபி தான் பண்ண போறோம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சேமியா புட்டு செய்யறதுக்கு நான் 1 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். சேமியா ஒரு பாத்திரத்தில போட்டு அந்த சேமியா மூழ்குற அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருந்தால் போதும். ரொம்ப ஊறிடுச்சுன்னா அது மாதிரி குழஞ்சி போயிடும். அதில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு இது நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடியிட்டோம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே அப்படியே வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற ஈரப்பதம் காஞ்சிடும். இது மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். புட்டு செய்யறதுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ குழா புட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை போடும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி விடக்கூடாது. 2 கை சேமியா போட்டதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். திரும்ப ஃபுல்லாக சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து மூடி போட்டு மூடிக்கலாம். இது ஆவியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது 10லேருந்து 15 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ புட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்போதுமே ஒரே மாதிரி புட்டு செய்யாமல் இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, நமக்கு தேவையான சேமியா குழா புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் மீதி இருந்த இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.